ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய தங்கமே, இன்னும் இன்னும் கொஞ்ச நேரம்தான் இருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் மிக பெரிய ஒரு திருப்புமுனை நடக்கப் போகிறது. உன்னுடைய வாழ்வில் நீ எதெல்லாம் நடக்க வேண்டும், எந்த ஒரு காரியத்திலெல்லாம் ஜெயிக்க வேண்டும் என்று இதுவரைக்கும் முயற்சிகளோடு இருக்கிறாயோ, அந்த காரியத்திற்கெல்லாம் துவக்க புள்ளியாக முதலாக உன் வாழ்க்கையில் சந்தோஷப்படும் அளவுக்கு ஒரு விஷயம் நடக்கப் போகிறது. அதாவது, பிறந்ததிலிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் இந்த விஷயம் செய்ய வேண்டும், அந்த விஷயம் செய்ய வேண்டும் என்று நினைவு தெரிந்ததிலிருந்து ஒவ்வொரு திட்டங்களையும் போடுவாய். சிறு வயதில் எல்லாம் பார்த்தால் அதற்கான காசு இருக்காது, அதற்கான ஒரு ஒத்துழைப்பு கொடுக்க ஆட்கள் இல்லாமல் இருந்தார்கள். இப்பொழுது நீ பெரிய பிள்ளையாக மாறிவிட்டாய். மற்றவர்களுக்கு ஒரு உதவி செய்யும் அளவுக்கு நீ ஒரு பெரியவளாக மாறிவிட்டாய். ஆனாலும் இப்பொழுதும் அதே ஒரு எண்ணம், அதே ஒரு விஷயம்தான். என்னவென்றால், காசு பணம் இல்லை, யாரும் ஒத்துழைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை, காசு பணத்தோடு நம் இருந்தால் எல்லாவற்றையும் மாற்றலாம் என்று நீ நினைக்கிறாய். நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ காசு பணம் இருந்தால் எல்லாவற்றையும் சாதிக்கலாம். தங்க பிள்ளையே, உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது உன்னை பாடாப்படுத்தி கொண்டு இருக்கும் விஷயம் எது தெரியுமா? கடன். அந்த கடனானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுக்கிறது. நீ ஒரு கடனை அடைத்து முடித்து இன்னொரு விஷயத்தை புதிதாக செய்ய ஆரம்பிக்கலாம் என்று தோன்றும் பொழுது அடுத்தடுத்த விஷயங்கள் உனக்கு ஏதேதோ பிரச்சனைகளை கொடுத்து விடுகிறது. அதனால் நீயும் ஒவ்வொரு காரியத்திலும் இறங்கி என்னடா இது வாழ்க்கை என்று ஒரு தேவையில்லாத ஒரு நிலைமைக்கு வந்துவிட்டாய். என்னுடைய அருமையான பிள்ளையே, வாழ்க்கையில் கடனானது ஒருவனுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது, கஷ்டத்தை தான் கொடுக்கும், மன உளைச்சலை தான் கொடுக்கும். உன்னிடம் பணமோ நகையோ இருந்தால் மற்றவனுக்கு உதவி செய்வாய். ஆனால் மற்றவரிடம் இருக்கும் பணமோ நகையோ உனக்கு எந்த ஒரு விதத்திலும் உனக்கு உதவியாக இல்லை. உன்னிடம் இருக்கும் பொழுது வாங்கி கொண்டவர்கள் எல்லோரும் இப்பொழுது உன்னை ஏமாற்றிவிட்டு போனது மட்டும்தான் பாக்கியாக இருக்கிறது. நீ உன்னுடைய வாழ்க்கையில் சம்பாதித்ததை விட ஏமாந்ததுதான் உன்னுடைய வாழ்க்கையில் அதிகமாக இருக்கிறது. சில சமயத்தில் நீயே யோசிப்பாய், நிறைய விஷயத்தை ஏமாற்றி விட்டோம், அதற்கெல்லாம் காரணம் யார் என்று யோசிப்பாய். ஏமாற்றியவர்கள் தானே என்று நீயும் நினைப்பாய். ஆனால் ஏமாற்றியவர்கள் தான் சுதாரிப்பானவர்கள். நீ உன்னால் தான் உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய தவறே நடக்கிறது. ஒவ்வொரு முறையும் ஏமாறுகிறாய், அதுவும் முக்கியமாக பணத்தால் தான் ஏமாறுகிறாய். ஆசையாக பேசுகிறார்கள், அக்கறையாக பேசுகிறார்கள், பழகுகிறார்கள் என்பதற்காக உன்னிடம் இருக்கும் அனைத்து பணங்களையும் நகைகளையும் கொடுத்து நீ உதவுகிறாய். ஆனாலும் உனக்கென்று ஒன்று வரும்பொழுது யாரும் உதவுவது கிடையாது. சிறு வயதிலிருந்து வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்ற ஒவ்வொரு காரியத்திலும் எல்லா விஷயங்களையும் எடுத்து வைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசைகள் இருந்ததுதான். ஆனால் இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக எது செய்யவும் இல்லை, எதுவும் செய்ய யாரும் விடவும் இல்லை. நீயாக செய்யலாம் என்ற ஏதாவது ஒரு முயற்சி எடுத்தாலும் உன் வீட்டில் இருப்பவர்கள் இதெல்லாம் உனக்கு தேவையாமா, நம் குடும்பத்திற்கு இதெல்லாம் ஒத்து வருமாமா என்று கேட்டு அதை அனைத்தையுமே தடையாக நின்றிருக்கிறார்கள். உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்கள் மற்றும் சற்று உனக்கு ஒத்துழைப்பை கொடுத்திருந்தால் உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது நீ பெரிய இடத்திற்கு கூட போயிருக்கலாம். பேச்சுக்கு சொல்லலாம் உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக எல்லாம் செய் என்று. ஆனால் சிறு வயதில், அதாவது ஒரு குறிப்பிட்ட ஒரு 11 வயது, 12 வயது, 20 வயதுக்குள் மற்றவர்களுடைய, அதாவது அம்மா அப்பா கூட பிறந்தவர்களுடைய துணையானது தேவைப்படும். அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தால் மட்டும்தான் அடுத்தடுத்த காரியங்களை எடுத்து வைக்க முடியும். அதுவரைக்கும் அது ஆசையாகத்தான் இருக்கும். அதுவே அவர்கள் ஒத்துழைப்பு கொடுத்தார்களானால், செய்தாயானால் வெற்றி பெற்று விடலாம். இப்பொழுது வயது கடந்து விட்டது. இப்பொழுது உனக்கு யாருடைய துணையும் தேவையல்ல. உன்னால் எல்லாம் தானாகவே நின்று செய்து கொள்ள முடியும். ஆனால் இப்பொழுது பணமோ நகையோ உன்னிடம் இல்லை. இதெல்லாம் நீ பார்க்கும் பொழுது, ஏன் அப்பொழுதே எனக்கு எல்லோரும் ஒத்துழைப்பு கொடுத்திருந்தால் என்னை நான் இன்னும் மேலும் மேலும் வளர்த்து கொண்டிருப்பேன். அவர்களெல்லாம் செய்த தவறு இப்பொழுது என்னை எந்த அளவுக்கு பாதித்து இருக்கிறது என்று பார்த்தியா என்று நீ என்னிடம் கேட்கிறாய். தங்கமே, நிச்சயமாக அந்த காலத்தை நீ விட்டு விட்டாய்தான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை.
ஆனால் எதுவுமே நீ நினைப்பது போல் நடக்காது. இந்த நேரத்தில் தான் நடக்க வேண்டும், அந்த நேரத்தில் தான் நடக்க வேண்டும் என்பது நீ நினைக்கும் நேரத்தில் நடக்காது. மேலிருப்பவன் உன்னுடைய தலையில் என்ன எழுதியிருக்கிறானோ அந்த நேரத்தில் தான் நடக்கும். அப்பொழுது நடக்காத விஷயம் இப்பொழுது நடக்கப் போகிறது. எந்த விஷயத்திற்காக காத்து கொண்டு இருக்கிறாயோ, எந்த விஷயத்தை செய்ய வேண்டும் என்று ஆர்வத்தோடு இருக்கிறாயோ, அந்த விஷயத்திற்கான பணத்தொகைகள் நிச்சயமாக உன் கையை தேடி வரும். யார் மூலமாக வரும் என்பதெல்லாம் நீ கேட்கக்கூடாது. நிச்சயமாக வரும். வாழ்க்கையில் ஒருவனுக்கு ஒரு நேரம் மட்டும்தான் அடி செருக்கும். எப்பொழுதும் ஒருவனுக்கு வாழ்க்கையில் அடி கொண்டே இருக்காது. பிரச்சனையும் வந்து கொண்டே இருக்காது. ஆசைகளும் நடக்காமல் இருக்காது. ஆசைகளும் நடக்கும். நிச்சயமாக எல்லா விஷயத்திலும் வெற்றியும் நீ பெறுவாய். காலம் முழுவதும் உன்னுடைய வாழ்வில் உன்னை நிறுத்த வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகிறேன். புரிகிறதா? நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா காலகட்டத்திலும் இந்த சாய் ஆகிய நான் தூக்கி நிறுத்தி உன்னை வாழ வைப்பேன். சில நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையை நினைத்து நீயே கவலைப்பட்டிருக்கிறாய். சிறு வயதிலிருந்து வாழ்க்கையின் நிலைமை மாறவே இல்லையே என்று. ஆனால் அந்த கவலைக்கெல்லாம் மருந்து போடத்தான் இன்னும் சற்றே நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாம் மாறப்போகிறது. ஒரு விஷயம் மாறினாலே போதும் தங்கமே, அடுத்தடுத்து எல்லாமே உன் வாழ்க்கையை நல்லதாக ஆரம்பித்துவிடும். துறக்கம் மட்டும்தான் சற்று கஷ்டமாக இருக்கும். அதன் துறக்கமானது வெற்றிகரமாக நடந்துவிட்டது என்றால் வாழ்க்கையில் எல்லாமே மிக சுலபமாக ஆகிவிடும். ஒரு படி எடுத்து வைக்கும் பொழுதுதான் அத்தனை கஷ்டங்கள் இருக்கும். அதுவே அடுத்தடுத்த படி எடுத்து வைக்கும் பொழுது அது சுலபமாக இருக்கும். புரிகிறதா? வாழ்க்கையில் கீழே விழுந்தவன் எழுந்து நடக்க கஷ்டம்தான். ஆனால் யார் தள்ளிவிட்டானோ அவனுக்கு நேராக எழுந்து நிற்க வேண்டும் என்று நினைத்து எழுந்து நிற்கும் பொழுது சுலபமாக எழுந்து விடலாம். என்னுடைய தங்கமான பிள்ளையே, யாரை பார்த்தும் பயப்படாது. எந்த ஒரு காரணம் கொண்டும் இது இல்லையே அது இல்லையே என்று நினைக்காதே. உனக்கு எதெல்லாம் தேவைப்படுமோ அந்த நேரத்திற்கு நிச்சயமாக இந்த சாயிடம் இருந்து ஒவ்வொரு விஷயங்களும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுவும் சுலபமாக. கஷ்டப்பட்டுத்தான் எல்லாம் பெற வேண்டும். எல்லா கஷ்டத்தையும் நீ பெற்றுவிட்டாய். இனிமேல் பெறுவதற்கு உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு கஷ்டமும் பாக்கி இல்லை. கர்ம வினையை முடித்து விட்டாய். இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயத்திற்கான விஷயங்கள் மட்டும்தான் இருக்கிறது. பேரும் புகழும் பெரும் நேரம் வந்துவிட்டது. கஷ்டமானது முடிந்து விட்டது. இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன வேண்டும்? போராடி விட்டாய். போராடி விட்ட அடுத்தது என்ன? சந்தோஷம்தானே. அந்த அனைத்து சந்தோஷங்களும் உன் வாழ்க்கையில் வந்து சேரும். தேவையில்லாத மனக்குழப்பங்களோ காயங்களோ வாழ்க்கையில் வேண்டாம். சிறிய கஷ்டமாக இருந்தாலும் அதை ஒரு கடுகு போல பாரு. அதை ஒரு பெரிய மலை போல பார்க்காதே. எதுவாக இருந்தாலும் உன்னால் சுலபமாக கடக்க முடியும் என்ற தைரியம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் கஷ்டம் என்பது உனக்கொன்றும் புதிதல்ல. அது உன்னுடைய வாழ்க்கையில் சிறு வயதிலிருந்து பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய். உன்னுடைய தாயும் தந்தையுடனும் இருக்கும் பொழுதிலிருந்தே நீ பார்த்து கொண்டு தான் இருக்கிறாய். அதனால் கஷ்டங்கள் என்பது உனக்கு பெரிதல்ல. எல்லா கஷ்டத்திலும் இருந்து நீ நிச்சயமாக வெளிவருவாய். காலம் முழுவதும் உனக்கான இன்பத்தை நானே தருவேன். உடம்பையும் பார்த்துக்கொள், உன் மனதை பார்த்துக்கொள், உன்னை சுற்றி இருக்கும், உன்னை நம்பி இருக்கும் உன் குடும்பத்தை பார்த்துக்கொள். நிச்சயமாக நீ எந்த அளவு பொறுப்பான பிள்ளையாக இருக்கிறாயோ அந்த அளவுக்கு நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே படிப்படியாகவே நடக்கும். காலம் முழுவதும் உன்னை சோதிப்பேன் என்று மட்டும் நினைக்காதே. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சாதிக்கவும் வைப்பேன், பேரெடுக்கவும் வைப்பேன். எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கொண்டே இருந்தாயானால் காலம் முழுவதும் நீ குழப்பிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். சிரித்து சந்தோஷமாக இரு. நானே உனக்கு துணையாக இருப்பேன். நல்லதை செய்வேன். நிறைய வளங்களை தருகிறேன். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நாத். ஓம் சாய்ராம்.